வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரம் ஐயா அவர்கள் மற்றும் இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்துள்ள ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து குருவின் குரல் தொடர் சிந்தனையின் 18ஆம் பாகத்தில் ஆசை சிறுமைத்தல் பற்றிய 2ஆம் பாகத்தில் மேலும் சில கருத்துக்களை நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். சென்ற வகுப்பிலே சொன்ன கவியோடு சிந்தனை தொடங்கலாம். மண்ணுலகம் யாவருக்கும் சொந்தம் என்று மனிதரெல்லாம் உணர்ந்தால் மண்ணாசை ஏது? பெண்கள் எல்லாம் பெற்றவளாய் மகளாய் ஆணின் பிரிய சகோதரிகளாய் இருந்து வாழ்வின் பண்புக்கு ஏற்றபடி ஒவ்வொரு பெண்ணும் பத்தினியாய் ஆணுக்கே கடமையாற்றல் என்ன? பெண்ணாசை எங்கே? உலகில் வாழ்வோர் எல்லோருக்கும் பொது எனில் பொன்னாசை ஏது? இப்படி ஆசையை பற்றிய ஒரு சிறந்த விளக்கத்தை மகிழ்ச்சி அவர்கள் நமக்கு தந்த நோக்கம், ஆசைப்படுவதே வீண் வேலை என்ற எண்ணத்தை நம்முள் தோற்றுவிப்பதற்காகவே. ஆடையின்றி பிறந்தோமே, ஆசையின்றி பிறந்தோமா என்ற ஒரு கேள்வி எழுப்பி அந்த ஆசையை நிறைமனமாக மாற்றக்கூடிய வகையிலே அதுல ஒரு விடயம் சொல்லி வைத்தாரு கண்ணதாசன். அது என்ன பாருங்க, ஆடி முடிக்கையிலே அள்ளி சென்றோர் யாரும் உண்டோ? ஆடி முடிக்கையிலே அள்ளி சென்றோர் யாரும் உண்டோ? இப்ப முடியாது என்கின்ற போது அவசியமற்ற பொருள் தானே. அதற்காக நாம் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு அர்த்தமற்ற வாழ்க்கை தானே. எனவே ஆசையின்றி பிறப்பது இல்லை என்றாலும் கூட பிறந்த பிறகு ஆசைகளை சீரமைக்க வேண்டும். ஏனென்றால் எல்லாமே கருத்தொடர்தானே. ஆசையின் கைப்பாவைகளாகவே வாழ்கின்ற சமுதாயத்தில், குடும்பத்தில், சந்ததியில் ஆசை வயப்பட்ட குழந்தைகள் பிறப்பது அதிசயம் இல்லை. அதே போல பக்குவப்பட்ட குடும்பத்தில் பிறக்கின்ற சந்ததியும் ஆசைகளை பெருக்கிக் கொள்வது இல்லை. இந்த வாழ்க்கையை பற்றி, இந்த ஆசை வயப்பட்ட வாழ்க்கையை பற்றி அற்புதமான சில வரிகள் திரைப்படம்தான். ஆசையே அலை போலே நாம் எல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. 100 கிடைத்தால் 1000 கேட்கும், 1000 கிடைத்தால் அதைவிட கேட்கும். ஆசை எங்கே முடிந்தது கண்ணே, ஆண்டவன் கூட ஆசையின் பின்னே. இதெல்லாம் கண்ணதாசன் வரிகள். பட்டினத்தார் ஒரு புலம்பல் பாடல் மூலம் அறியேன் முடிவும் அறியேன் என்ற ஒரு பாடலில் தொடங்கும். அதுல அவர் இப்படி புலம்புறார் பாருங்க. மண்ணாசை பட்டேனே மண்ணுண்டு போட்டதடா, பெண்ணாசை பொன்னாசை போகுவேனே என்குதே, மக்கள் சுற்றத்தாசை மறக்கேனே என்குதே, திக்கரசாம் ஆசை தீரேனே என்குதே,
வித்தை கற்கும் ஆசை விட்டொழியன் என்குதே. சித்து கற்கும் ஆசை சிதையேனே என்குதே. மந்திரத்தில் ஆசை மறக்கேனே என்குதே. சுந்தரத்தில் ஆசை துறக்கேனே என்குதே. காம குரோதம் கடக்கேனே என்குதே. நாமே அரசென்று நாள்தோறும் எண்ணுதே. அதாவது ஆன்மீகத்தில் வந்த பிறகு கூட இந்த மனம் ஆடுகின்ற அவஸ்தைகளை பற்றி பட்டியலிட்டார். மிக அற்புதமாக பல கவிதை எழுதியிருக்கிறாரு. இது ஆசையை பற்றி அவருடைய ஒரு புலம்பல். அடிப்படையில் உலகமே ஆசையில் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. இச்சை என்று ஏது பிரபஞ்சம் என்று மகர்ஷி சொல்லுவார். ஆனால் இந்த ஆசை துன்பத்தை தருவது இல்லை. எப்போ அது துன்பமாக மாறுகிறது என்ற ஒரு கேள்வி எழுப்புகின்ற போது, நிறைவு செய்ய முடியாத ஆசைகள் அல்லது விளைவறியாமல் ஆசைப்பட்டு செய்த செயல்கள், இவைதான் துன்பத்திற்கு காரணம். இதை அரச குடும்பத்திலே பிறந்தவர் சொன்னாத்தான் அர்த்தமுள்ளதாக இருக்கும். ஒரு பிச்சைக்காரன் இந்த கருத்தை தத்துவத்தை பேசினால் யாராவது மதிப்பார்களா? எப்போதுமே அடைந்த பிறகு அதை பற்றி கருத்து சொல்வதிலேதான் மதிப்பு இருக்கும். அடையாத ஒன்றை பற்றி யாரோ ஒருத்தர் கருத்து சொன்னால் அது யூடியூப் உலகத்தில் வேண்டுமென்றால் செல்லுபடியாகுமே தவிர ஆதி காலத்துல செல்லுபடியாகாதல்லவா? எனவே அரச குடும்பத்தில் பிறந்தவர் சொன்ன கருத்து தான் மிக அற்புதம். ஆசையே துன்பத்திற்கெல்லாம் காரணம் என்று ஒற்றை வரியில் சமுதாயத்தின் அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொன்ன மகான் புத்தர் பெருமான். எனவே இதெல்லாம் ஏன் சிலராவது வாழ்ந்து நமக்கு சொல்கிறார்கள் என்றால், இறைவனின் கருணை அது. ஏனென்றால் நாம் பிறக்கின்ற போது இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு மேனுவலோடு பிறக்கல. இப்போ எந்த பொருளை வாங்கினாலும் ஹவு டு யூஸ் இட் என்று ஒரு மேனுவல் தர்றாங்க. ஹவு டு லிவ் என்று மேனுவலோடு எந்த குழந்தையும் பிறக்கவில்லை. விலங்கிலிருந்து பிறந்த ஒரு இனம். அடுத்த ஒரு உடலை தின்று வாழ்ந்த விலங்கினம். அதிலே பிறந்த மனிதன். அதனால் அடுத்த ஒரு பொருளை பெறுவதிலே இவனுக்கு வெட்கமே கிடையாது. இப்ப கூட நீயா நானா என்ற ஒரு யூடியூப் சேனல் இருக்கு இல்லையா? அது சில சமயம் நல்ல கருத்துக்கள் வரும். அதுல ஒரு கணவன் மனைவி நிகழ்ச்சி பார்த்தேன். அவன் பார்த்து கொண்டிருந்த வேலையை விட்டு வந்து விட்டான். 4 மாதம் வேலைக்கும் போகல. செல்போன் வேண்டும் என்று அடம் பிடித்து அவருடைய தந்தை 6 மாதம் சேமித்து வைத்த பணத்தை, அதாவது சம்பளத்திலிருந்து சேமித்து வைத்த பணத்திலிருந்து உன் செல்போன் வாங்கி வீட்டுல சும்மா உட்காந்து நோண்டிட்டு இருக்கான். இன்னோவா கார் வேணும் கேட்டுட்டு இருக்கான். இவனை எல்லாம் விஷம் வைத்து கொன்றால் கூட பாவம் இல்லை. என்ன பிறப்பு இது? அடுத்த ஒரு துன்பத்தை எண்ணி பார்க்க கூட முடியாத தன்னுடைய சுகத்தை மட்டுமே மையமாக வைத்துக் கொண்ட இந்த ஜீவன் இருந்தால் என்ன, செத்தால் என்ன? இது போல அடுத்தவருடைய உணர்வுகளை மதிக்கின்ற பக்குவத்தை பிறந்த பிறகுதான் கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்குத்தான் மகான்கள் அவதரிக்கிறார்கள். இறைவனை மகான்களை அனுப்பி வைக்கிறான். ஏனென்றால் நமக்கு மேனுவலோட பிறக்கக்கூடிய வசதியை இறைவன் தரவில்லை அல்லவா? அதனால அந்த மேனுவலை தருவதற்காக இறைவனே அவதார புருஷர்களை அனுப்பி வைக்கிறான். அப்படி பிறந்த மகான்கள் நமக்கு வாழ்க்கை நெறிகளை போதிக்கிறார்கள். ஒரு வீட்டுக்கு வந்தா போதிக்க முடியும்.
நாம தான் நல்லதை தேடி போகணும். அப்படி தேடி சென்று வாழ்க்கையுடைய நோக்கத்தையும் வாழ்கின்ற வழிமுறைகளையும் புரிந்து கொண்டு அதை செயல்படுத்தி வாழ்வதுதான் மனிதனாக பிறந்தவனுடைய அந்த சிறப்பு. அடிப்படை சிறப்பு இதுதான். மகான்கள் பிறக்கின்ற போது அனுபவங்கள் இல்லாமலா மகனாக முடியும்? புத்தர் பெருமான் அரண்மனையிலிருந்து நேர ஞானியாகி வெளியே வந்தாரா? போதனை செய்தாரா? அனுபவம் தந்த பாடம். ஞானிகளின் சொற்கள் எல்லாமே அனுபவங்கள் தந்த பாடம். மனவள கலை என்பது வேதாத்திரி மகர்ஷியின் அனுபவ தொகுப்பு என்று ஒவ்வொரு முறையும் சொல்வதிலே ஒரு மகிழ்ச்சி. இந்த அனுபவங்களின் பாடத்தை போதிக்கின்ற போதுதான் அந்த விளக்கங்கள் ஜீவ தத்துவங்களாக என்றைக்கும் இந்த உலகம் உள்ள வரைக்கும் நிலைத்திருக்கும். மற்ற சிந்தனையாளர்கள் எத்தனையோ எழுதுவாங்க, இதெல்லாம் குப்பைகளாக காணாமல் போகும். தலைமுறைகள் பல கடந்தும் ஒரு தத்துவம் தொடர்ந்து வருகிறது என்றால் அதனுடைய மகத்துவம், அதில் இருக்கின்ற உயிர் தன்மையை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ புத்தர் பெற்ற அனுபவம் பாருங்களேன். அரண்மனையில பிறந்தாரு, சரி. ஏன் அவரு ஞானத்தை தேடி வெளியே போக வேண்டிய சூழல் வந்தது என்று பார்க்கின்ற போது அவருடைய பிறப்பே ஒரு ஞானியின் பிறப்பு தான். ஞானியாக வேண்டும் என்பது விதிக்கப்பட்டது. ஆனாலும் சக்கரவர்த்தியின் மகன் ஆண்டியாகிவிட்டால் அரசாங்கத்தை யார் ஆள்வது? எனவே துறவு பற்றிய சிந்தனை இல்லாமல் செய்வதற்காக அவருக்கு சுகபோகங்களை மட்டுமே காட்டி கவர்ச்சியாக வளர்க்கப்பட்டார். இருந்தாலும் ஒரு நாள் வெளியே போக வேண்டிய ஒரு சூழல் வந்தது. அந்த ஒரு நாளிலேயே பிச்சைக்காரர்கள், வயோதிகர்கள் பிணத்தை சுமந்து செல்கின்ற காட்சி, ஒரு வயதானவர் தடியுடன் நடக்கின்ற காட்சி என்று பலவற்றை பார்க்கின்ற வாய்ப்பு இறைவன் ஏற்படுத்திடுகின்றான். என்ன இது? வாழ்க்கை ஆனந்தமானது என்றெல்லாம் நான் நினைத்திருந்தேன். இப்படியெல்லாம் கூட உலகத்திலே உண்டா? காரணம் என்ன என்று தேர்ப்பாகனை கேட்டார் கௌதமன். அவர் சொன்னார், விதி எல்லாம் இது எல்லோரையும் ஆட்டி படைக்கும். அவரவர் கொண்டு வந்து விதிக்கு ஏற்றபடி இதெல்லாம் நடக்கிறது என்று விடை சொன்ன போது அதை ராஜசபையிலே அதுக்கான விளக்கத்தை கேட்கிறார். அவர் சொன்ன விளக்கம் எதுவுமே இவருக்கு ஏற்புடையதாக இல்லை. எனவே உண்மையான விளக்கத்தை தேடி கிட்டத்தட்ட 30 நாட்களுக்கு பிறகுதான் அரண்மனை விட்டு வெளியே போகிறார். 14 ஆண்டுகள் எங்கே போனார், என்ன செய்தார், எங்க இருந்தார், எந்த குறிப்பும் யாருக்கும் தெரியாது. பிளாக் பீரியட் என்பார்கள். அதன் பிறகு உலகத்துக்கு வெளிப்பட்ட போது ஒரு ஞானியாக மக்களுக்கு வாழ்க்கை நெறிகளை போதிக்க தொடங்குகிறார். அதிலே சொன்ன ஒரு மகா வாக்கியம் தான் ஆசைய துன்பத்திற்கெல்லாம் காரணம். இப்படி மகான்கள் வந்து நமக்கு வாழ்க்கை நெறிகளை போதிக்கிறார்கள். அவருடைய கடமையை நிறைவாக செய்கிறார்கள். மனிதனாக பிறந்த நம்முடைய கடமை என்ன என்றால், இப்படிப்பட்ட மகான்களை மதித்து அணுகி அவருடைய ஆசீர்வாதத்தோடு அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள், தருகின்ற பயிற்சிகள் இவற்றெல்லாம் சிரத்தையோடு முறையாக விடாமுயற்சியோடு செய்து அவர் எட்டிய உச்சத்தை நாமும் எட்ட முடியுமா என்றாவது முயற்சிக்க வேண்டும். அவரு ஞானி மகான், அவர் அப்படி இருப்பாரு, நமக்கெல்லாம் சாத்தியமா என்றால் அங்க முயற்சியே இல்லை, ஊக்கம் இல்லை. ஊக்கம் இல்லைன்னா எப்படி வெற்றி பெற முடியும்? எனவே ஞானம் பெறுவது என்பது ஒரு எல்லை கோடாக இருந்தாலும்
அது நம்மால் எட்ட முடியுமா, முடியாதா என்ற ஒரு கேள்விக்குறி இருந்தாலும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். மகரிஷி அழகா அதுக்கு விடை சொல்றார். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். என்றைக்கு அந்த வெற்றி கிட்டுமோ அன்றைக்கு கிட்டட்டும். நமக்கு, இல்லை நம் சந்ததிக்கு. கிட்டாமல் போகாது இல்லையா? அதுவரைக்கும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். சரி, இப்படி புத்தர், பட்டினத்தார், அசோகர் எல்லோருமே மிக பெரும் செல்வத்தில், அதிகாரத்தில் வாழ்ந்தவர்கள். ஏன் இவங்கெல்லாம் நமக்கு வழிகாட்ட வந்திருக்கிறாங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம். சாதாரண குடும்பத்தில் இருந்து ஒருத்தன் ஞானியானால் யாரும் அவரை பற்றி பெருமையாக பேசுவதில்லை. ஆனா புத்தர் ஒரு சக்கரத்துடைய இளவரசன். பட்டினத்தார் மன்னனுக்கு நிகரான சொத்துக்களை மாளிகையிலே வைத்திருந்தவர். அசோகர் சாம்ராட். இப்படி சில செல்வாக்கு, அதிகாரம், எல்லையற்ற செல்வம் இவையெல்லாம் படைத்தவர்கள் ஏன் வெறுத்து போனார்கள்? நம்மிடத்தில் இருப்பது என்னங்க? ஒரு 4 டிஜிட் பேங்க் பேலன்ஸ், ஒரு 4 சென்ட்ல ஒரு வீடு. ம். நமக்கு இன்னும் ஒரு மனைவி, 2 குழந்தைகள், 4 பேர். இவ்வளவுதான் நம்முடைய அதிகாரமே. 4 டிஜிட் பேலன்ஸ், 4 சென்ட் இடம், 4 உறவுகள். இவ்வளவுதான் நம்முடைய சொத்து. இதை விட்டு போவதற்கு இந்த மனசு இடம் கொடுக்குதா பாருங்களேன். அதை விட்டுட்டு ஓட சொல்லல. அங்கேயே தான் இருக்கணும். ஆனா உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு. மனதளவிலே விலகிரு என்றால், இது கூட முடியாமல் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை நினைத்து பார்க்கின்ற போது, என்ன பிழைப்பு இது? ம். துரியோதனன் மாதிரி திருந்த வேண்டும் என்று விரும்பியும் கூட எட்ட முடியாமல் தவிக்கின்றோமே. இந்த தவிப்பா வாழ்க்கை? சரி. இப்போ புத்தர், பட்டினத்தார், அசோகரை போல நம்ம மாறவில்லை என்றாலும் கூட, ஆசைகளை ஓரளவுக்காவது முறைப்படுத்த முடியுமா என்று பார்க்கலாம் இல்லையா? ஏனென்றால், ஆசை இல்லாமல் வாழ முடியாது. இயற்கையின் அமைப்பே உயிர் என்று வந்துவிட்டால் ஆசை கூடவே தான் இருக்கும். ஆசையை விடுவதும், உயிரை விடுவதும் ஒன்று என்பார்கள். சரி. இப்ப மகரிஷி அவர்கள் எதார்த்தமான ஒரு கருத்தை வைக்கிறார். மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை எல்லாம் துறந்தால் தான் ஞானம் வரும் என்றெல்லாம் சில பேர் பேசியிருக்கிறார்கள். ஞானிகள் பேசினார்களா? இல்ல அரைவேக்காடுகள் நமக்கு சொல்லித் தந்தார்களா? அது தெரியாது. ஆனால் இந்த 3 கருத்துக்கள் பரவலாக இருக்கின்றன. இப்ப மகரிஷி ஒரு எதார்த்தமான கேள்வியை வைக்கிறார். மண் மீது பெண் துணையால் பொன் கொண்டே வாழ்கின்றோம். மாற்றுவதேன் மூவாசை. இதுவரைக்கும் நமக்கு ரொம்ப சந்தோஷமா கேட்டுக்குவோம். ஆமாமா, ஆமாமா. அடுத்து வைக்கிறாரு, மதி கொண்டே பயன் பெறுவோம். எல்லாம் தேவைதான். இவை இல்லாமல் வாழ முடியாது. அதற்காக அதன் வழியே வாழ்ந்து முடியுமா? ஆசைகளின் கைப்பாவைகளாகவே, ஆசைக்கு அடிமைகளாகவே வாழ்ந்து முடிவதா? என்ற ஒரு கேள்வி எழுப்பி, மதி கொண்டே பயன் பெறுவோம். இப்ப என்ன அர்த்தம்? ஆசை நியாயமானது என்று நம்முடைய அறிவு ஏற்க வேண்டும். நம்முடைய மனசாட்சி ஏற்க வேண்டும். நமக்குள் இருக்கின்ற தெய்வம் ஏற்க வேண்டும். சரியான ஆப்பு வச்சாரு பாருங்க. நமக்கு சாதகமா எல்லாம் சொல்லிட்டு, கடைசி ஒரு வரியில அ அற்புதமான ஒரு செக் போஸ்ட் வைக்கிறார். மதி கொண்டே பயன் பெறுவோம். இப்ப மதி என்பது என்ன? மதித்தல் பெயர்ச்சொல். மதி வினைச்சொல்.
அப்போ ஒரு செயலை எப்படி செய்வது என்றால், மதி கொண்டே பயன் பெறுவோம். தெய்வ நீதியை மதித்து வாழ்வதற்கு பெயர்தான் மதி. விதியை மதித்து வாழ்வதற்கு பெயர்தான் மதி. பாரதியார் அழகா சொல்வார், "காலத்தின் விதி மதியை கடந்திடுமோ என்றேன். காலமே மதியனுக்கோர் கருவியாம் என்றார். ஞாலத்தில் எண்ணியது நல்குமோ என்றேன். நாளிலே 1, 2 பழித்திடலாம் என்றார்." நீ நாளுக்கு ஆசைப்பட்டா 1 2 நடக்கலாம். 1 கூட நடக்காமையும் போகலாம். என்று இயற்கையின் அமைப்பை, தெய்வ நீதியின் செயல்பாட்டை மகாகவி அற்புதமாக தந்திருக்கின்றார். எனவே ஆசைப்படுவது எல்லாம் நடக்கும் என்று நம்புவதே முட்டாள்தனம். ஆசைகள் தோன்றிக் கொண்டேதான் இருக்கும். இப்போ சென்னையும் பாருங்க, ஒரு வெட்டி ஆபீசருக்கு இன்னோவா கார் வேணும்னு. இது மாதிரி எத்தனையோ பேர் ஆசைப்படுவது உண்டு. ஆனால் உழைத்து பெறுவதிலே தானே மகிழ்ச்சி. தானே உழைத்து இன்னோவா கார் வாங்கி, இல்ல அதை விட பெரிய ஃபாரின் கார் வாங்கி, அப்பாவுக்கு பெருமையா இருக்கும். தெண்டச்சோத்து தடிராமனா வீட்டுல உட்கார்ந்துகிட்டு எனக்கு காரு கொடு, 2,00,000 செல்போன் வாங்கி கொடுன்னு சொன்னா, இதெல்லாம் என்ன பிறப்பு? எனவே மகரிஷி நமக்கு அற்புதமான வாழ்க்கை நெறி தருகின்றார். ஏனென்றால் இந்த 3 ஆசைகளை விட்டால் தான் ஞானம் வரும் என்று பேசுகிறார்களே, அந்த மத தலைவர்கள்கிட்டயே 3ம் இருக்குங்க. இல்லையா? ஏகப்பட்ட சொத்து இல்லாத ஒரு மடம் இல்ல. இவர் வெளியே வந்தா சாமின்னு கால் விழுகாத ஆட்கள் இல்ல. அப்புறம் மறைமுகமாக செய்யக்கூடிய லீலைகள் சில பேர்த்துல இல்லைன்னாலும் சில பேர்த்துல இருக்கு. பொதுவாக சொல்ல முடியாது, குற்றம் சாட்ட முடியாது. சில இடத்துல இருக்கு, சில இடத்துல இல்ல. எனவே இந்த 3யும் நாம் சிந்தித்து பார்த்து, மண்ணாசை வேண்டாம் என்றால் மண் மீது தான் வாழ முடியும். பெண்ணாசை வேண்டாம் என்றால் தாயென்று பிறக்க முடியுமா? பொன்னாசை வேண்டாம் என்றால் எந்த பொருள் இலவசமாக கிடைக்கும்? பைபிள்ல சொன்னது போல, இலவசமாக பெற்றீர்கள், இலவசமாக கொடுங்கள் என்றார் இயேசுவினார். இலவசமாக தான் பெற்றோம். ஆனா உழைப்பு, அப்ப உழைத்தவன் அடுத்தவனுக்கு இலவசமாக தருவது என்றால், இப்ப அந்த செல்போன் கேட்ட மாதிரி தான் கேட்பானுங்க. ஆசைக்கு எல்லை அதுங்க. அதுவும் உழைக்காமல் பெற முடியும் என்றால், ஆசைகளுக்கு எல்லை கூட இருக்காதுங்க. ஆண்டவன் கூட ஆசையின் பெண்ணே. சரி. இந்த ஆசையினால் துன்பமோ, சிக்கலோ இல்ல. பிறகு எது சிக்கல்? இப்போ வெயில் காலம், கோடை காலம், சரியான வெப்பம். வசதி இருக்கிறது, ஏசி போட்டு விட்டோம். ஆனால் மின்சாரம் தருவது நம் கையில் இல்லையே. அது அரசாங்கத்தின் கையில இருக்கிறது. அது லஞ்சம் ஊழலுடைய கையில இருக்கிறது. எப்படி மிச்சம் மீதி தான் மின்சாரம் வந்து நமக்கு சேரும். இப்போ தூங்குகின்ற நேரத்திலே மின்சாரம் இல்லாமல் போய்விட்டால், வெப்பத்தின் தாக்கத்திலே தூங்குவது கடினம். இப்போ ஏசி நமக்கு கவலையை தருகிறதா? இல்ல மின்சாரம் இல்லாம போச்சே என்று அரசாங்கத்தின் மீது கோபம் வருகிறதே, அது நமக்கு கவலை தருகிறதா? இதற்கு முன்பு ஏசியிலே வாழ்ந்தோம் என்ற ஒரு கேள்வி எழுப்பி பார்த்தால், உண்மையிலேயே இயற்கையிலிருந்து மாறுபட்டு வாழ்வதனால் தான் அத்தனை சிக்கல்களும். இந்திய வெப்பத்தட்பத்திற்கு ஒரு ஓலை குடிசையில் இருக்கிற சுகம் மாளிகையில் இருக்காதுங்க. நான் 2லும் வாழ்ந்து பார்த்தவன். ஓலை குடிசையில தூங்கி பாருங்க எப்படி இருக்குன்னு. உடல் ஆரோக்கியம் எப்படி இம்ப்ரூவ் ஆகுது பாருங்க.
நாம நம்முடைய செல்வ வளத்தை காட்டுவதற்காக எல்லாம் சமாதி கட்டின மாரி கான்கிரீட் கட்டிடங்களாக கட்டிக்கொண்டோம். இது இயற்கை இல்லையே! இது எங்கே தேவையோ அங்கே கட்டணும். கோவை, இந்தியா போன்ற இடங்களுக்கெல்லாம் குடிசைகளே மிக அற்புதம். அத தூங்கி பார்த்தா தெரியும், வாழ்ந்து பார்த்தா தெரியும் என்ன சுகம் என்று. அப்போ எங்கே இருக்கு சிக்கல்? எல்லோரும் மதிக்க வேண்டும் என்று வீடு கட்டினோம். உள்ளே புழுக்கம். அதற்காக ஒரு ஏசியும் வாங்கி மாட்டினோம். மின்சாரமே இல்ல. இப்போ கவலை. தூங்க முடியலையே என்று கவலை. அப்போ எதிலெல்லாம் நாம் ஆசைப்படுகிறோமோ, அதிலேயே சிக்கல் உருவாகிறது என்பதும் ஒரு உண்மைதானே! அப்ப இதை புரிந்து கொண்டு விட்டோம் என்றால், தேவையில் தேவையற்ற பொருள் மீது நமக்கு மோகமே வராதுங்க. தேவையற்ற பொருள் மீது நமக்கு மோகமே வராது. தேவைப்பட்ட பொருட்களை அடைவதற்கும் நாம் உழைக்கின்ற பொருள் மிகுதியாகவே இருக்கும். ஒரு குடிசை போறதுக்கு எத்தனை லட்சம் செலவாகும்? அருமையான குடிசை வேயலாம். ஒரு 20,000 30,000 இருந்தா போதும். ஆனா 50,00,000 போட்டு கட்டின வீட்டிலேயும் புழுக்கம் இல்லாம போகுமா? ம். இல்ல குளிர்காலத்தில் தரையில் நடக்கவே முடியாதபடிக்கு அந்த குளிர்ச்சி சில்னஸ் அதிலே நரம்பு வியாதி வரும். ஸோ எல்லாம் மார்பிளு அது இதுன்னு போட்டுக்கிறாங்க. அப்புறம் குதிக்கால் வலி, கெண்டைக்கால் வலியும்பாங்க. ஏன் வராது? அப்ப நான் சொல்லுவேன், "செப்பல் போட்டுக்கங்க. லட்சுமி எங்கேயும் போக மாட்டா. வீட்டுக்குள்ள தனி ஒரு செப்பல் வச்சுக்கங்க. அப்போ லட்சுமியும் இருப்பா. செப்பல் வீட்டுக்குள்ள வச்சுக்கங்க. வெளிய போறதுக்கு தனியா செருப்பு வச்சுக்கங்க. அப்ப இந்த வியாதி வராது." கேட்பவர்களும் உண்டு. லட்சுமி முக்கியமா நினைத்து கேட்காமல் இருப்பவர்களும் உண்டு. அது அவருடைய விருப்பம் தானே. எனவே எதெல்லாம் நமக்கு வசதி நினைக்கின்றோமோ, அதிலே ஒரு துன்பமும் சேர்ந்தே இருக்கும். "இன்பம் யாவுமே துன்பமாகுமே. இதுதான் வாழ்வின் அனுபவமே" என்றார் கண்ணதாசன். சரி, இப்போ இதை எப்படி பிறகு வாழ்வது? இப்படி வெறும் குடிசையிலே வாழ்ந்துட்டு பிச்சைக்காரன் இருந்தா, அப்புறம் வளர்ச்சி என்பது எப்படி? மற்ற நாடுகளோடு போட்டி போடுவது எப்படி? பொருளாதார வளர்ச்சி எப்படி? இதெல்லாம் பல பேர் கேள்வி கேட்பார்களே. ம். அதற்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் அற்புதமான ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார். இப்போ அம்பானி வீடு இந்தியாவுல. அதானி, அம்பானி வீடு. 27 தளங்கள் கொண்ட பெரிய மாளிகை அம்பானியுடைய வீடு. 4,000 கோடியில் கட்டப்பட்ட வீடு. எவ்வளோங்க? 4,000 கோடி. 600 பேர் அங்க வேலை பார்க்குறாங்க. ஒரு குடும்பத்துக்கு வேலை பார்ப்பதற்கு 600 பேர் அங்க வேலை பார்க்குறாங்க. இப்ப இந்த 600 பேர் எங்கே வேலை செய்றாங்க? அம்பானி இருக்கிற அதே வீட்டுல. அதே சென்ட்ரலைஸ்ட் ஏசி, அதே டைனிங் ஹால். என்ன டைனிங் டேபிள் உட்காரலையே தவிர, அத்தனை உணவுகளும் மிச்சம் தான் ஆகும். இன்னும் சொல்லப்போனா, அம்பானி சாப்பிடுற அளவை விட வேலைக்காரங்க அதிகமா சாப்பிடுவாங்க. இப்ப யார் அனுபவிக்கிறாங்க? ஒரு வேலைக்காரி அனுபவிக்கிறான். முதலாளியை விட அதிகமாக சுகமாக அனுபவிப்பவர்கள் வேலைக்காரர்கள். சரி. இப்போ 1ஆம் தேதி சம்பளம் குடுக்கிற போது, ஒரு 10 பேரு நீங்க நாளையிருந்து வேலைக்கு வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டால், அவங்க எதிர்த்து என்ன கோர்ட்டுக்கா போக முடியும்? சரிங்கய்யா என்று வெளியே போகத்தான் வேணும். சரி. இப்ப வெளியே வந்த பிறகு, நான் சென்ட்ரஸ் ஏசில இருந்து பழகிட்டேன். ஆனா அது மாரி வீடு வேலை கிடைச்சா தான் போவேன். இல்ல எனக்கு அது மாரி சொந்தமா வீடு இருந்தா தான் பரவாயில்ல என்று அவன் நினைக்க முடியுமா? ஏன் அவன் நினைக்கல? ஏனென்றால், அந்த மாளிகை வாசம் தனக்கு சொந்தம் இல்லை, நிரந்தரம் இல்லை என்றது அந்த வேலைக்காரருக்கு தெரியும். எப்போ சீட்டு கிழிச்சாலும்
வெளியே போய்த்தான் ஆக வேண்டும் என்பது அந்த வேலைக்காரர்களுக்கு தெரியும். அதே போல இந்த உலகம் என்ற ஒரு பெரிய பங்களா. இதுல எல்லாம் வசதிகளோடு நாம் வாழ்ந்தாலும், இது நமக்கு சொந்தம் இல்லை என்ற எண்ணம் இருந்தது என்று சொன்னால், எந்த இழப்பும் நமக்கு பாதிக்காது. எந்த இழப்பும் நம்மை பாதிக்காது. பெரிய பெரிய நிறுவனங்கள் லாஸ் ஆகுது. என்ன சொல்றாங்க? சாமி சொல்றாங்களே, "வந்ததுதான் போகுமே அல்லாது, வரும் முன்னே இருந்த ஒன்று போவதுண்டோ?" எல்லாம் நம்ம பொறந்ததுக்கப்புறம் சம்பாதிச்சது தானே! அப்ப இங்கே சமுதாயத்திலிருந்தே எடுக்கப்பட்டது, அங்கேயே போச்சு. எந்த பொருளாவது காணாம போக முடியுமா? அழிந்து போக முடியுமா? முதல்ல கார் என் பேர்ல இருந்து ஆர்சி புக்கு. இப்ப அடுத்தவங்க பேர்ல இருக்குது. முதல்ல வீடு பத்திரம் என் பேர்ல இருந்து இப்ப அடுத்தவங்க பேர்ல இருக்குது. வீடு அங்கத்தான் இருக்கு, கார் அங்கத்தான் இருக்கு. எதுவும் அழிந்து போகவில்லை என்று சிரித்துக் கொண்டே சொன்னார் மகரிஷி. இப்படி வாழ்க்கையின் நிலையாமையை புரிந்து கொண்டு பிறகு ஆசைப்பட்டோம் என்றால், அந்த ஆசைகள் நிராசையாக மாறுகின்ற போது வருத்தம், ஏமாற்றம் எதுவுமே இருக்காது. அதுதான் ஆசை சீர் அமைத்தல். சீர் என்றால் தெய்வ நீதி, இயற்கை சட்டம் என்று பொருள். எல்லாமே ஒரு சீர்மையோடு நடந்து கொண்டிருக்கிறது. காலையில் மலரும் தாமரைப்பூ, அந்தி கருக்களில் மலரும் மல்லிகைப்பூ, இரவில் மலரும் அல்லிப்பூ, 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலரும் குறிஞ்சிப்பூ. ஏதாவது காலம் தவறுகிறதா பாருங்க. அப்ப எல்லாமே இயற்கையின் விதிக்குள் கட்டுப்பட்டுத்தான் வாழ்கின்றன. இப்ப நம்ம எது கட்டுப்படுத்துகிறது? ஆசைப்பட்ட அனைத்தையும் வாங்கக்கூடிய வசதி உள்ளவர்களும் இருக்கிறார்கள். ஆசைப்பட்ட உணவு கூட வாங்க முடியாதவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் இறைவன் படைப்பு ஒன்று என்றுதான் பேசுகிறார்கள். எல்லா மனிதர்களும் இறைவனால் படைக்கப்பட்டவர் என்று பேசுறாங்க. அப்ப இறைவனுக்கு ஏன் இந்த ஓரவஞ்சம் என்றால், இறைவன் வஞ்சிப்பது இல்லை. அவருடைய சட்டம் ஒரே சட்டம் தான். செயலுக்கு தக்க விளைவு. அப்ப ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையும் அவரவர் கொண்டு வந்த கர்ம வினைப்படி அமைகிறது. வெள்ளத்தனே மரநீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்து அணையது உயர்வு. அப்ப எது நாம் கொண்டு வந்தோமோ சஞ்சித கர்மா என்று, எந்த சொத்தை நாம் கொண்டு வந்தோமோ அதுதான் வாழ்க்கையில் நாம் அனுபவிக்க வேண்டிய சொத்துக்களை நிர்ணயம் செய்கிறது. எல்லாமே ப்ரீ பிளான் ப்ளூ பிரிண்ட். அதுக்கு மேல மைக்ரோ எம்எம் கூட வளர முடியாது. இந்த விதியை புரிந்து கொண்டு விட்டோம் என்றால், எண்ணம் இருக்கலாம். நல்ல வசதியா வாழணும், குழந்தைகள்லாம் மிகப்பெரிய லெவல்ல இருக்கணும், எண்ணம் இருக்கலாம். வாய்த்தா சந்தோஷம், வாய்க்கலையா பரவாயில்ல என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் இருந்து விட்டால் சிக்கல் இல்லை, கவலை இல்லை, வருத்தம் இல்லை. எனவே ஆசைப்பட்டது கிடைக்காவிட்டால், ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் இருந்து விட்டால் சிக்கல் இல்லை. இப்ப யாருக்கு ஆசை சீரமைத்தல் தேவைப்படுகிறது என்றால், யார் ஆசைப்பட்டது கிடைக்கவில்லையே என்று வருந்துகிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த பயிற்சி வேணும். அதாவது இந்த கர்ம பலன்படித்தான் வாழ்க்கை என்பது மக்களுக்கு மதவாதிகள் கொண்டு சேர்க்கவே இல்லைங்க. இன்னும் சொல்லப் போனா, நீ இறைவனிடத்திலே வேண்டிக் கொண்டால் அவன் தருவான் என்ற நம்பிக்கையை அழுத்தமாக, ஆணித்தரமாக விதைத்து விட்டார்கள். இன்றைக்கு இந்தியாவில் இருக்கின்ற பக்தி எல்லாம் கடன்கார பக்தி. யாரும் இறைவனை தேடி, ஞானத்தை தேடி கோவிலுக்கு போவதே கிடையாதுங்க. எல்லாரும் ஒரு டிமாண்ட் லிஸ்ட் கையில் வச்சிருப்பான். அந்த லிஸ்ட்டோட போய் தான் சாமி முன்னாடி நிப்பானே தவிர, திறந்த மனதோடு போய் நிற்பவர்கள் யாருமே கிடையாது. இது என்ன பக்தி இது?
கேட்டது கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா என்று அப்படி கொடுத்துக்கிட்டே இருந்தா அவனுக்கு நிறையமா என்ன? எனவே கர்ம பலனுக்கு மேலாக இறைவனாலும் கொடுக்க முடியாது. உனக்கு வரவேண்டிய நன்மைகளோ தீமைகளோ அதை தடுக்கின்ற சக்தி இறைவனுக்கே கிடையாது என்றார் சுவாமி விவேகானந்தர். எனவே இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய பிறப்பையே கவனிச்சு பாருங்களேன். தந்தை தாய் ஈர் உயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்து ஒரு உடலாகி உலகில் வருகிறோம். உருவான கருவு எனக்கு இன்னென்னது வேண்டும் என்று கேட்டா ஒரு உடல் வளர்ந்தது. ஒரு செல் கூடி தோன்றிய ஒரு கரு. ஏறக்குறைய 3 கிலோ அளவுக்கு எடையுள்ள ஒரு அற்புதமான மனித வடிவம். ஒரு மழலை பிரசவமாகிறது. எதை கேட்டு பெற்றது? கேட்காததால் எது கிட்டாமல் போனது? நம்முடைய பிறப்பையே யோசித்து பார்த்தால் எதுவுமே நம் கையில் இல்லை. எல்லாமே இறைவன் கையில் தான் இருக்கிறது. இயற்கையின் கையில் தான் இருக்கிறது. அப்ப பிரசவமாகின்ற வரைக்கும் இந்த உடலை கட்டுவதற்கு தேவையான அனைத்தையும் தந்த இறைவன் பிறந்த பிறகு இந்த உடல் வாழ்வதற்கு தேவையானவற்றை தரமாட்டானா? அதாவது கேளுங்கள் தரப்படும். பைபிள்ல மிக பிரபலமான ஒரு ஒரு சாமியம், ஒரு கோட்டிங். கேளுங்கள் தரப்படும். இந்த வசனத்திற்கு அடுத்த வசனமே, நீ பிதாவை நோக்கி இன்னது வேண்டும் என்று கேட்பதற்கு முன்னால் உனக்கு இன்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். வேண்டியன அறிவோய் நீ, வேண்டியதெல்லாம் தருவோய் நீ என்ற வள்ளல் பெருமான். சரி, இப்ப பைபிள் சொன்ன வசனத்துல முரண்பாடு இருக்கிறதே. கேளுங்கள் தரப்படும் நீங்க, அடுத்த வசனத்திலேயே நீ கேட்பதற்கு முன்னால் அவருக்கே தெரியும் என்கிறீர்கள் என்றால் கேட்பதா வேண்டாமா? இந்த கேள்விக்கு பதிலாக ஒரு 10 வசனத்திற்கு பிறகு சொல்கிறார், நீ எதை கேட்க வேண்டும் தெரியுமா? பரமண்டலத்தில் உம்முடைய ராஜ்யம் நடப்பது போல என்னிலும் நடப்பதாக என்று கேள். அப்போது உங்களுடைய தேவைகள் எல்லாம் இலவசமாக கொடுக்கப்படும். அற்புதமான ஒரு தீர்வு. எதை நாம் பிரார்த்திக்க வேண்டும் என்றால், எவ்வளவு பெரிய பிரபஞ்சம். இன்னும் விஞ்ஞானத்தால் அளக்க முடியவில்லை. இந்த பிரபஞ்சம் எவ்வளவு பெரியது என்று விஞ்ஞானத்தால் அளக்க முடியவில்லை. எவ்வளவு அண்டங்கள் உள்ளன என்பதை பல மகான்களாலேயே எண்ணி சொல்ல முடியவில்லை. ஒவ்வொரு மண்டலத்திலும் 10,000 கோடி சூரிய குடும்பம் இருக்கின்றன. 10,000 கோடி சூரிய குடும்பங்கள். அவற்றிலே ஒன்று நாம் வாழ்கின்ற சூரிய குடும்பம். இவ்வளவு பெரிய அண்டத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறதே அந்த தெய்வ நீதி. அதுக்கு நான் ஒரு பிரச்சனையா? இவ்வளவு பெரிய நிர்வாகத்தை செய்கின்ற இறைவன் என்னுடைய தேவை பெரிய விஷயமா என்ன? அப்போ அந்த எப்படி அந்த நிர்வாகம் நடக்கிறதோ, அதாவது அத்தனை தோற்றங்களுக்கும் இயக்கங்களுக்கும் ஜீவன்களுக்கும் தேவையான அனைத்தையும் தந்து அதை முறையாக இயக்கி காத்து ஒரு நாள் முடித்தும் வைத்துக் கொண்டிருக்கிறதோ, அந்த தெய்வ நீதி என்னிலும் இருப்பதாக என்று கேள். என்னாகும்? இறைவனுடைய ஆட்சிக்கு நம்மை ஒப்பு கொடுத்து விட்டால் இதற்கு என்ன தேவையோ அது காலத்தால் கிடைத்துவிடும். அப்ப என்ன சொல்றாரு? நம்முடைய வாழ்க்கை தேவைகள் இருக்கிறதே, உணவு, உடை, வீடு, காரு, செல்போனு,
இவையெல்லாம் உனக்கு இலவசமாக கிடைக்கும். எப்படி கிடைக்கும்னு பார்க்கணும். இப்ப இந்த வாழ்க்கை என்பதே ஒரு ஒரு வேடிக்கையான விஷயங்க. அதாவது இயேசுபிரான் ரொம்ப நாசூக்கா எஸ்கேப் ஆயிட்டாரு. எப்படின்னா, இறைவனின் ராஜ்யம் நம்மில் வருவதாக என்று கேள். அப்ப இறைவனின் ராஜ்யம் நம்முள் வந்துவிட்டால், நம்ம எப்படி இருப்போம்? இப்ப சாமிஜிய நேர்ல பார்த்தோம். எப்படி வாழ்ந்தாங்க? கை அசைத்தால் எத்தனை பேர் வந்து நிப்பாங்க. ஆனா யாரையும் மகரிஷி வேலை வாங்கல, அதிகாரம் பண்ணல. ம். யாரிடத்திலயும் கையேந்தல. தானா வந்து சேர்ந்தது எல்லாமே. சரி. இவ்வளவு வருகின்ற போது மகரிஷி தனக்குன்னு என்ன வச்சுக்கிட்டாருங்க? அவரு நிறைவு பெற்ற பிறகு மகரிஷியுடைய குருவகத்தை எல்லோரும் பார்க்கக்கூடியதாகவே திறந்து விட்டுட்டாங்க. அங்கே அலமாரி இருக்குது. பார்த்தோம்னா ஒரு 5, 6 செட்டு வேஷ்டி, ஜிப்பா, மஞ்சள் துண்டு. இவ்வளவுதான் அவருடைய சொத்து. சில புத்தகங்கள். 96 வயது வரைக்கும் வாழ்ந்து முடிவதற்கு இது போதும் என்று வாழ்ந்து காட்டிய மகான். ஆசிரியர் சீரமைக்க வேண்டும் என்று சும்மா சொல்லல. வாழ்ந்து காட்டி சொல்லியிருக்கிறார். ஆனா எத்தனை பேரு பீரோவ திறந்தா பிதுங்கி கீழே விழுகின்ற அளவுக்கு துணிகளை வைத்திருக்கிறோம் பாருங்க. இதெல்லாம் போட்டு முடிக்கின்ற வரைக்கும் நாம் உயிரோடு இருப்போமா? யோசிக்கணும் இல்லையா? இதெல்லாம் போட்டு முடிக்கிற வரைக்கும் நாம உயிரோடு இருப்போம் என்று யார் உத்தரவாதம் தந்தாங்க? எனவே சிந்தனை, சிக்கனம், சீர்திருத்தம் இதுதான் ஆசை சீரமைத்தல். எனவே ஆன்மீகம் தளர்ச்சி பெற்றால்தான் ஆசைகள் சீராகும். ஆன்மீகம் அதாவது உண்மையான ஆன்மீகத்தில் வராதவர்களுக்கு ஆசைகள் பெருகிக் கொண்டேதான் போகும். திருப்பதிக்கு போன யாருக்கு ஆசை இல்லாம போச்சுங்க? திரும்ப திரும்ப போய் போய் பெருமாள் கிட்ட கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க, வாங்கிட்டே தான் இருக்கிறாங்க. எனவே டிசைரிங் இட் செல்ஃப் இஸ் அகேன்ஸ்ட் த காட் என்பார் ஓஷோ. கடவுள்கிட்ட போய் வசதிகளை கேட்பதே நாத்திகம், தெய்வ குற்றம் என்கிறார் ஓஷோ. அப்ப இரண்டிடத்திலே நம்ம எதை வேண்டுவது என்றால் இயேசுபிரான் சொன்னது போல அவனுடைய ஆட்சி நம்மிலும் நடக்கட்டும். எங்கும் நடக்கின்ற இறைவனின் ஆட்சி நமக்குள்ளும் நடக்கட்டும். அந்த ஆட்சியை மதித்து என்னுடைய மனம், என்னுடைய அறிவு வாழட்டும் என்ற பக்குவத்தை பெறுவதற்கு ஆன்மீகம் துணை செய்யும். அந்த ஆன்மீகத்திலே நமக்கு நம்பிக்கை வேண்டும், பயிற்சிகள் வேண்டும், குருவின் துணை வேண்டும். இப்போ மகரிஷி நினைத்திருந்தால் எத்தனையோ செல்வங்களை பெற்றிருக்கலாம், வசதியை பெற்றிருக்கலாம். அதான் கண்ணதாசன் கேட்டார், அழகா கேட்டார். கேள்வி வரும்போது பதில் ஒன்று வேண்டும். கேட்க நினைக்காத மனம் ஒன்று வேண்டும் என்றார். இதுதாங்க நிறைமனம். கேட்க நினைக்காத மனம் ஒன்று வேண்டும். எல்லா கோயிலும் போய் 1008 கேட்கிறாங்க. அந்த கோவிலிலே போய் இறைவனிடத்திலே கை கூப்புகின்ற போது, எனக்கு எதுவும் தேவையில்லை இறைவா, எல்லாம் நிறைவாக இருக்கிறேன். உனக்கு நன்றி என்று சொல்லக்கூடிய பக்தர்கள் எத்தனை பேர்? ம். இறைவனின் கருணை தான் நம்முடைய கர்ம பலனுக்கு தகுந்த நன்மைகளை தந்திருக்கிறது. அப்ப இத்தனை வளங்களை பெற்றிருக்கின்றேனே இறைவா, நீ தந்தது தானே. உனக்கு நன்றி என்று சொல்லுகின்ற பணக்கார பக்தர்கள் எத்தனை பேர்? ஏழைகளை விடுங்க. பணக்காரர்களும் போறாங்கல்ல. ஸ்பெஷல் டிக்கெட் வாங்கி போறாங்கல்ல. அப்ப இத்தனை வசதியை தந்த உனக்கு நன்றி என்று சொல்வதற்கு யாருக்காவது மனசு வருதா பாருங்களேன். நன்றி கெட்ட மாந்தரடா, நான் அறிந்த பாடமடா. பிள்ளையா இருந்து விட்டால் எல்லை ஒரு தொல்லையடான்னார். இது கடவுளுக்கும் தெரியுமில்ல. அதனால்தான் இவனுடைய நன்றி அவர் எதிர்பார்ப்பது இல்லை. சரி.
இப்போ ஒரு குழந்தை பிறந்து விவரம் தெரிகின்ற வரைக்கும் ஒன்றுமே கேட்பதில்லை. 2, 3 வயசு வரைக்கும் குழந்தைக்கு என்ன வேணுங்க? தாய்ப்பால் குடுத்தா ஆனந்தமா தூங்கிரும். வளர வளரத்தான் ஆசைகளும் சேர்ந்தே வளர்கின்றன. வளர வளர ஆசைகளும் சேர்ந்தே வளர்கின்றன. இப்படி ஆசைப்படுவது எல்லாமே சூழ்நிலை தாக்கம். இந்த சமூகத்தை பார்த்து நாம் கற்றுக்கொண்டதுதான். அவர்களை பார்த்து, இவர்களை பார்த்து அது மாரி இருக்கணும், இது மாரி இருக்கணும். ஏன் இருக்கணும்? அப்பதான் மதிக்கிறாங்க. அப்ப சமுதாயத்தின் அங்கீகாரத்தை எதிர்பார்த்து தான் மக்கள் அதிகாரத்திலே, செல்வத்திலே சேர்க்க வேண்டும் என்று போட்டி போடுகிறார்களே தவிர, இந்த மதிப்பு என்பதை தவிர்த்து விட்டால் யாருமே இதில் நாட்டம் கொள்ள மாட்டாங்க. இப்ப அமெரிக்கா மாதிரி நாடு பாருங்களேன். பிரசிடென்ட் வந்து ஒரு லிஃப்ட்ல போறதா இருந்தாலும், அந்த லிஃப்ட் மேன் வணக்கம் சொல்றாரு. கை குலுக்குறாங்க 2 பேருமே. யாரும் தாழ்வாக நினைக்கிறது இல்ல. இப்போ 8 ஆண்டுகள் பிரசிடென்ட்டாக இருந்தார் ஒபாமா. பதவி விட்ட பிறகு சாதாரண மக்களோட சேர்ந்து அவர் பாட்டுக்கு ஒரு விழாவுல வர்றாங்க, போறாங்க. யாருமே அவர சுற்றி விசிறிகள் எல்லாம் யாருமே கிடையாது. மலேசியால நான் போயிருந்தபோது, நான் தங்கியிருந்த வீடு ஒரு எம்பி உடைய வீடு. ஆனா ஹோட்டலுக்கு போறபோது நான் மட்டும் போனோம். காசு குடுத்து தான் சாப்பாட்டுக்கு டோக்கன் வாங்கணும். போய் உட்கார இன்னொரு எம்பி ஸ்கூட்டர்ல வந்து இறங்குறாரு. அவரும் காசு குடுத்து தான் ஒரு சாப்பாடு டோக்கன் வாங்கிட்டு வந்து உட்காந்து எங்களோட பேசிக்கிட்டு சாப்பிட்டுட்டு போனாரு. ஆனா இந்தியாவுல கவுன்சிலர் கூட 10 பேர் சுத்தி வராம வெளிய வரதில்லையே! அப்ப இந்த இந்த பண்பாட்டெல்லாம் யார் உடைப்பது? இந்த ஹீரோ வொர்ஷிப்ன்னு சொல்லுவாங்க பாருங்க. இதுதான் இந்தியாவுடைய பலவீனமே. இதை தூக்கி எறிந்து விட்டோம் என்று சொன்னால், யாருமே சொத்து, பதவி மேல மோகம் கொள்ளவே மாட்டார்கள். அப்ப சமுதாயத்தை வழிநடத்துகின்ற சில பண்புகள் தான் பண்பாடே தவிர, இப்படி சொத்துக்கும், பதவிக்குமே அலைவது என்று ஒரு பண்பாட்டை உருவாக்கிவிட்டால், இங்க என்ன மிச்சமாகும்னு நினைக்கிறீங்க? இந்தியாவை மேய்ப்பது அவ்வளவு எளிதான விஷயமே கிடையாதுங்க. உலகத்தில் எந்த நாட்டையும் ஆண்டு விடலாம். ஆனா இந்தியாவை ஆள்வது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. சரி, இப்போ ஆசைகள் பேராசைகளாக மாறுகின்ற போதுதான் துன்பத்தை தருகிறது என்று சென்ற வகுப்பிலே நாம் பார்த்தோம். இது எப்படி சீர் அமைப்பது என்ற ஒரு வகையை பேசுகின்ற போது மகர்ஷி சொல்றாங்க, நாம் ஆசைப்படுவதெல்லாம் பெற முடியுமா என்று நம்ம யோசிக்கணும். அதாவது இப்ப எப்படி எண்ணம் ஆராய்தலுக்கு ஒரு பட்டியல் போட்டோமோ, அதே போல ஒரு துரிய தவம் ஏற்றிவிட்டு ஒரு காகிதத்தையும் பேனாவும் எடுத்து வைத்து, நமக்கு என்னெல்லாம் ஆசைகள் உள்ளன என்று பட்டியல் எழுதணும். இதிலே அதிகமாக நம்மை அடிக்கடி தாக்கக்கூடிய ஆசைகள் என்ன என்பதையும் வரிசைப்படுத்தணும். முதல்ல பட்டியல் எழுதணும். பிறகு அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி அடிப்படையாக வைத்துக் கொண்டு அதை வரிசைப்படுத்தணும். இப்ப வரிசைப்படுத்திய பிறகு இதை ஒரு 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 டேபிள் குடுக்குறார். இது அவசியம் தானா? இதை செயல்படுத்தினால் என்னென்ன விளைவு வரும்? இப்படியெல்லாம் ஒரு சாமியத்தை தருகிறார். இப்போ ஆசையே இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்களேன். இத்தனை பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டிருக்குமா? மனித வாழ்க்கை இலகுவாக அமைந்திருக்குமா பாருங்க. இப்ப அகால விமானம் இருப்பதனால இந்தியாவுக்கும், அமெரிக்காவுக்கும் ஒரு 24 மணி நேரத்துல போய் சேர்ந்துடுறோம். அது இல்லை என்றால் அப்படி ஒரு நாடு இருக்கிறது என்பதே நமக்கு தெரியாதே. இப்ப ஜனத்தொகை விரிய விரிய தொழில் வாய்ப்பு ஒட்டி எங்கேயாவது போய்த்தான் ஆக வேண்டியிருக்கு. அப்ப வளர்ச்சி என்பது தவிர்க்க முடியாதது.
அறிவின் பயணம் தேங்காது. அப்ப இதுக்கு தகுந்தாற்போல் நம்மை சீர்படுத்திக் கொள்வது. அப்போ பேராசைக்கும் ஆசைக்கும் இடையில் ஒரு யதார்த்தம் என்ன என்று பார்த்தோம் என்றால், நமது தகுதி, திறமை, வசதி, வாய்ப்பு, அதிகாரம், சூழ்நிலை, சமுதாய ஒப்புதல் போன்ற அனைத்தையும் கணக்கிலே கொண்டு நம்மால் எதை சாதிக்க முடியும் என்று ஆராய்ந்து அதற்கு துல்லியமாக ஒரு திட்டத்தை தீட்டி அதை விழிப்போடு செயலாற்றி அதில் வெற்றி சாதிப்பதிலே ஒரு ஆத்ம திருப்தி உண்டு, ஒரு மன நிறைவு உண்டு. இப்போ இதை நான் சாதித்து விட்டேன்னு சொல்றோம் இல்லையா? இப்போ ஏர் இந்தியா பல ஆண்டுகளாக அரசாங்க நிறுவனமாக இருந்தது. நானும் ஒரு முறை அதில் போயிருக்கேன். இந்த டவுன் பஸ்ல சீட்டெல்லாம் உடஞ்சிருக்கும் பாருங்க, அது மாதிரி இருந்தது ஏர் இந்தியா ஃப்ளைட்டு. உணவு பரிமாறுவதற்கு கூட அங்க ஏர் ஹோஸ்டஸ் வசதி இல்லை. அவங்களே போய் எடுத்துட்டு வந்துடுறாங்க. அதுல சில பேர் 4-5 எடுத்து வந்துடுறாங்க. கடைசியில் போறவங்களுக்கு அங்க ஒண்ணும் இருக்கிறது இல்லை. அப்ப பயணம் எப்படி சுகமா இருக்கும்? எல்லாம் எஜுகேட்டட், எல்லாம் கல்ச்சர்டு, எல்லாம் நீங்க வச்சுக்கலாம். ஆனா ஃப்ளைட்டுக்குள் அவன் நடந்து கொண்ட முறை பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரத்தனமாக இருக்கும். அதே ஏர் இந்தியா இன்றைக்கு டாட்டாவுடைய நிர்வாகத்துல பிரைவேட் ஆன பிறகு இப்ப மிக அற்புதமான சேவை என்று பாராட்டப்படுகிறது. அப்ப இந்த நிர்வாக திறமை உள்ள டாட்டா, ரத்தன் டாட்டா அந்த திறமையை பயன்படுத்தவில்லை என்றால் இந்த நாட்டுக்கு, இந்த சமுதாயத்திற்கு இப்படிப்பட்ட ஒரு பெருமை கிடைத்திருக்குமா? எனவே எதையுமே நம்முடைய திறமைகளை கரவில்லாமல் பயன்படுத்த வேண்டும். இது என்னால் முடியாது என்றால் ஏற்றுக்கொள்ளவும் வேண்டும். நம்முடைய நிர்வாகத்திலேயே ஒரு அருக்கட்டு நிர்வாகத்தில் இருந்ததுதான் நான். பிறகு அடுத்தவர்களை அதில் இணைத்து விட்டு நான் அதிலிருந்து விலகிட்டேன். பிறகு மற்ற பதவியில் எடுத்துக்கொள்ளி சொல்லி கேட்டாங்க. எனக்கு அது வேண்டாம். என்னை புரிந்து கொண்டு ஒருத்தர் சொன்னார், ஐயா விட்டுருங்க, அவர் தத்துவத்திலே சிந்தனை செய்யவும் புத்தகம் எழுதவும் அவருடைய கருத்தால தான் போகும், அவர் நிர்வாகத்தில் வரமாட்டார், விட்டுருங்க அப்படின்னாங்க. ஸோ நமக்கு அது திறமை இல்லை, எதுக்கு தேவையில்லாம போய் அதில் நுழையணும்? இப்போ இதிலே நமக்கு திறமை உண்டு, அதிலே நாம் ஷைன் பண்ணணுமே தவிர திறமை இல்லாத ஒன்றின் மீது ஆசைப்படுவதோ கால் வைப்பதோ துன்பத்தில் தான் முடியும். இருப்போர் பயன்படுத்தணும். பொருளாதாரமாகட்டும், ஆன்மீகமாகட்டும், விளையாட்டுத்துறையாகட்டும், எத்தனையோ துறைகள் வாழ்க்கைக்கு அமைந்திருக்கிறது. திறமையுள்ளவர் பயன்படுத்தணும் ஆகணும். நான் ஆசை சீரமைத்து விட்டேன், அதனால் நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்றது தேவநீதிக்கு முரண்பட்டது. எனவே நம்முடைய ஆசையை வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய அளவிலே செயலாற்ற வேண்டும். சரி, நம்பி செய்தோம், எதிர்பாராம அது தோல்வியில முடிந்தது, ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏதோ நம்ம மனம் சார்ந்து இதை செய்திருக்கிறோம், அறிவு சார்ந்து செய்யவில்லை. ஏன்னா அறிவு சார்ந்து செய்கின்ற எந்த செயலும் தோல்வியை தழுவாது. அதான் கர்ம யோகம். மனம் சார்ந்து செய்கின்ற செயல்களிலே வெற்றியும் வரலாம், சில சமயங்களிலே தோல்வியும் வரலாம். அதனால்தான் எதை நம்மால் சாதிக்க முடியும் என்று கடந்த கால சாதனைகளின் அடிப்படையில் ஆராய்ந்து துல்லியமாக திட்டமிட்டு விழிப்போடு செயல்படுத்த வேண்டும். அப்பதான் வெற்றி கனி பறிக்க முடியும். சரி, இப்போ இந்த ஆசைகள் எல்லாம் முறைப்படுத்தி அதற்கான பயிற்சிகளிலே நாம் தேர்ச்சி பெற வேண்டும், அதை சற்று விரிவாக பார்க்க வேண்டும் என்பதனால அதை அடுத்த வாரம் சிந்திப்போம் என்று சொல்லி, அடுத்த அமர்வில் சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். மிக்க நன்றிகள் ஐயா. மிகவும் தெளிவான சிந்தனை உரை.
இன்றைய சிந்தனை உரையா ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் அனுபவப்பட்டு இருப்பார்கள் என்று ஆசைப்படாதவர்கள் இல்லை. எனவே இதில் இன்னொரு வேடிக்கை என்னென்றால் ஐயா, நீங்க சிந்தனை செய்து கொண்டு போகும்போது சில கேள்விகள் வந்தது. ஆனால் அந்த கேள்விகளுக்கு அடுத்தடுத்த நீங்கள் அது உங்களுக்கு அதுக்கு பதிலளித்திருவீர்கள். அதன்படியால கேள்விகளை எல்லாம் போயிட்டு இப்பொழுது அன்பர்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் மேற்கொண்ட விளக்கங்கள் தேவை என்று சொன்னால் ஐயா தாராளமாக கேட்டுக்கொள்ளலாம். சுவையா இருக்கிறீங்களோ? ஐயா வாழ்க வளமுடன் ஜனார். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, நான் கேட்கிற கேள்வி கொஞ்சம் முட்டாள்தனமா கூட இருக்கலாம். இல்ல, முட்டாள்தனம் கிடையாதுங்க ஐயா, கேளுங்க. ஏன் கேள்வி வந்தேன்னு சொல்லிச்சுன்னா, ஏன் இப்ப நானே சொல்றேன், ஏன் பரலோக ராஜ்யம் எல்லாம் அங்க அண்டா என்று கேட்டா அங்க எதுவும் இல்லை என்று தெரியும். சொர்க்கம் என்றதே இல்லை என்றதும் எங்களுக்கு தெரியும். அதுக்கு இறைவனிடம் எதுவுமே இல்லை, அவர் எங்களுக்கு எதாவது தர முடியாது என்றதும் தெரியும். கர்ம வினப்படியே நடக்கும், ஆண்டபடியே அது நடக்கத்தான் போகுது. அதுக்கு ஒரு அளவுகோல் கூட இல்லை. நாங்க எவ்வளவு கர்மா தீர்த்திருக்கோம், இல்லாட்டி எவ்வளவு மிச்சம் இருக்குன்னு யோசிக்கிறது கூட இல்லை. அது போல இருக்குது. பிறப்பு வந்து கொண்டு இருக்கும் வரையும் அதை தீர்த்து கொண்டுதான் இருக்க போறோம். பிறகு சமூகத்துல நொத்து வாழணும், இயற்கை சமூக சட்டங்களை மதிச்சு வாழணும் என்றது ஹாப்பியா வாழ்றதுக்கு ஒரு பழிவு இருக்குது. பெக்கின் வாழ்வின் நோக்கம் என்று போய் நிக்குது ஐயா. இதுக்குள்ள எங்க ஒரு மிஸ் பண்றது எனக்கு புரியல கொஞ்சம். ஸோ லுக் லைக் கடைசியில பார்க்க போனா எல்லாமே பூச்சியம் என்று வந்து நிக்குது. ஸோ எனக்கு அது கொஞ்சம் புரியலையே ஐயா. அதுல வாழ்வின் நோக்கம் சொல்லி எந்த இடத்துல கொஞ்சம் தெளிவா புரிஞ்சிருக்கீங்க? எனக்கு சொன்னது எல்லாமே கரெக்டா இருக்கு. எது புரியலன்றீங்க? அப்படின்னா ஐயா, இப்ப வாழ்றது கூட அன்றாடம் உழைச்சு அதுக்குரிய மாதிரி இந்த சட்டங்களை மதிச்சு அந்த மாதிரி செலுத்து இருக்க வேணும் மொழியும், மற்றபடி அதுக்கு மேலேயே ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி வருது வாழ்க்கை. அப்படித்தானே ஐயா? அதாவது இப்போ நம்முடைய திறமைகளை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது அப்போது ஒரு டிட்டாச் அட்டாச்மெண்ட் வந்துடும். அதாவது எனக்கு கர்ம வினைப்பதிவுகளின் அடிப்படையில அமைந்திருக்கின்ற சில தகுதிகள், திறமைகள், இவற்றை பயன்படுத்தி வரக்கூடிய வெற்றியில ஓரளவுக்கு ஒரு பெருமை இருக்கலாமே தவிர ஆழ்ந்து போகக்கூடாது. இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், ரோஜர் ஃபெடரர் நம்ம டென்னிஸ் வீரர் இருக்காருல்ல, அந்த ஃபெடரர் அவருடைய சம்பாத்தியத்துல 90% நன்கொடை கொடுக்குறாரு. ஆப்பிரிக்கால ஒரு 50,000 குழந்தைகளை தத்தெடுத்து வளர்த்துட்டு இருக்கிறார். அப்போ மற்றவர்கள் இதை என்ன 10% கொடுத்தா நியாயம், நீ 90 கொடுத்துட்டு 10%ல ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்கிறாய் அப்படின்னு கேட்ட போது அவர் சொன்ன பதில் ஃபைனல்ஸ்ல ஒரு பால்ல தான் நாங்க வெற்றி தோல்வி நிச்சயமாக்குது. நான் முதல் இடத்துல வந்ததுனால 2ஆம் இடத்தில் உள்ளவன் திறமை அற்றவன் என்று அர்த்தம் இல்லை. அந்த கடைசி ஒரு பால் யார் அடிக்கணும் என்பதை இயற்கை தான் நிச்சயிக்கிறது, இறைவன் நிச்சயிக்கிறான். ஹார்ட் ஒர்க் என்பது 2 பேருமே ஹார்ட் ஒர்க் பண்றோம். அந்த போட்டியில கலந்து கொள்ளக்கூடிய எல்லோருமே ஹார்ட் ஒர்க்கர்ஸ் தான். அந்த எக்ஸ்ட்ராடனரி திறமை தான் முதல் இடத்திலே அவனை வெற்றி பெற வைக்கிறது. அந்த திறமை இறைவன் கொடுத்த கொடை. அதுக்கு தான் இவ்வளவு பரிசு வந்திருக்கு. ஸோ என்னுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு 10% அதை நான் எடுத்துக்கிட்டேன். இறைவன் கொடுத்த கொடை 90% அது மக்களுக்கு தந்திருக்கிறேன். இப்போ இந்த மன விரிவு எத்தனை பேருக்கு இருக்குங்கய்யா? உண்மையிலேயே கடவுளை நேரில் பார்க்கணும் சொன்னா ஃபெடரரை பார்த்து வணங்கணும். என்ன ஒரு மனப்பக்குவம் பாருங்களேன். எல்லாரும் சொத்துக்களை சுரண்டி சேர்க்கின்ற இந்த காலத்துல உழைத்து சம்பாதித்த பொருளில் 90%
தொடர்ந்து ஒரு மனிதன் மக்களுக்கு தருகிறான் என்றால், அதே போல இங்க பாலம் கல்யாண சுந்தரம் ஒருத்தர் இருக்காரு தமிழ்நாட்டுல. அவர் உழைத்த அத்தனை பொருளையும் ஏழைகளுக்கே கொடுத்தார். சம்பளம் கூட அவர் வாங்கிக்கல. லைப்ரரின்னு ஜாயின் பண்ணி ரிட்டர்ன் ஆன வரைக்கும் அவரோட சம்பளத்துல ₹1 கூட அவர் தனக்குன்னு பயன்படுத்திக்கல. ஆபீஸ் லைப்ரரி வேலை முடிஞ்ச பிறகு ஹோட்டல்ல சர்வர் வேலை பார்த்து அவருடைய தேவைகளை நிறைவேற்றி கொண்டார். ரிட்டையர்மெண்ட் வந்த ஃபண்ட்ஸ் எல்லாத்தையும் அதுவும் மக்களுக்கே செலவு பண்ணினார். இந்த சேவையை பாராட்டி அமெரிக்க அரசாங்கம் மேன் ஆஃப் த மில்லேனியம் அவார்டு கொடுத்து அதுக்கு இந்திய மதிப்பில் ₹30 கோடி பணம் தந்த போது அதிலேயும் அவர் ஒரு பைசா எடுத்துக்கொள்ளவில்லை. அந்த 30 கோடியை மக்களுக்கு என்றே ஒதுக்கி விட்டார். இப்படி தனக்கென்றே வாழாத ஒரு கர்ணன் மாதிரிதான் இவரை சொல்லணும், கலியுக கர்ணன். இன்றைக்கு கிட்டத்தட்ட 75 வயதாகிறது. அவரு அன்பு பாலம் என்ற ஒரு அறக்கட்டளை நடத்திட்டு இருக்கிறார். சோ இப்படியெல்லாம் இவங்க யாருக்காக வாழ்ந்தாங்க? ஏன் அவர்களுக்குன்னு ஒரு ஆசை இல்லையா? அப்போ அவருடைய தொண்டு மனப்பான்மை அவரு பின்பற்றவில்லை, சாதிக்கவில்லை என்றால் எத்தனோ ஏழை குழந்தைகளுக்கு படிப்பு கிடைக்காம போயிருக்கும், ஒரு அடிப்படை தேவைகளுக்கான வசதி கூட இல்லாமல் போயிருக்கும். இப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் பிறப்பிலே ஒரு நோக்கம் உண்டு, அவனுக்குள்ள ஒரு திறமை உண்டு. அந்த திறமையை பயன்படுத்தி உழைக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா அவன் இருப்பதை விட செத்து போவது நல்லது. புரியுது ஐயா. நன்றி ஐயா. நன்றி. நன்றி ஐயா. வணக்கம். ஏன்னா நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல ஒரு கேள்வி ஐயா. இதையும் சொல்றேன்னு சொன்னால், யாரும் இது சின்ன கேள்வி கேட்கலாமோ கேட்கக்கூடாதோ அப்படி எப்படி இதையும் யோசிக்க தேவையில்லை. காரணம், ஐயா எந்த கேள்வியா இருந்தாலும் விளக்கமா தெளிவான விளக்கம் தருவார். அது மாத்திரமில்லை, நீங்கள் கேட்கிற கேள்வியிலிருந்து நாங்களும் பாடம் படித்துக் கொள்கின்றோம். எனவே நீங்கள் தயக்கமின்றி உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கேட்டு தெளிந்து கொள்ளலாம். ஐயா கேள்வி ஒன்றும் இல்லை, நான் ஒரு விளக்கம் ஒன்று கேட்க வேணும். சொல்லுங்க ஐயா. இது ஐயா இன்றைய சிந்தனையில இது உங்கள்கிட்ட 9வது சிந்தனையிலிருந்து அந்த மனதிலே ஒரு கோணர்ல இருந்து அது கேட்டு தட்டினபடி இல்லை இப்ப பாவனியமா இருக்கிறபடியே தான் அவை அமைச்சு கேட்க வேணும். ஏனென்றா அவர் கேள்வி ஒன்று எழுப்பினார். அதாவது எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, அது எப்படி என்று சொன்னால், இந்த அவர் சமைச்சு கொண்டிருக்கிற அப்படி ஒன்று சொல்லி அவர் ஹஸ்பண்ட் செல்வாயா சின்னவரை கேட்டு கொண்டிருப்பார். அப்ப அவர் வந்தாவே நீ அந்த இதோ அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு கேள்வி ஒன்று வந்தது. அதுல இருந்து எனக்கு மனதில் தட்டிச்சு அப்படின்னு சொன்னால், இப்ப பாருங்க, நான் எல்லாம் தவறாமல் சிந்தனையெல்லாம் கேட்கிறேன், சிதற்றே இருக்கிறேன். என்னுடைய மனைவி அது காரணம் என்னன்னு சொன்னால், மற்றவையெல்லாம் மனைவி பார்த்துக் கொள்வா, சாப்பாடு தானத்துல இருந்து சாப்பாடு செய்யறோம், அதெல்லாம் நடந்து கொண்டே அங்க இருக்கும். அதை பற்றி சிந்தித்ததே கிடையாது நான். அப்ப நான் இந்த ஆத்மீயத்துல தெளிவாக ஒரு ஒழுங்காக போறதுக்கு அவ ஒரு மெயின் காரணம் என்று அவ எல்லாம் மெட்டப்பேடு பிலெல்லாம் செய்து சாப்பாடுலாம் தந்து அப்படியால்தான் எனக்கு இப்படி இருக்கக்கூடிய இருக்கு. அப்ப இப்ப நான் இதுகள் எல்லாத்தையும் கேட்டு அந்த வார பலன் எனக்கு மாத்திரமோ இல்லாட்டி அவருக்கும் போகுமோ, அது ஒரு கேள்வி. அப்ப அவருக்கு அது இப்ப நீங்க எப்படி சொன்னீங்கன்னு சொன்னா, அதாவது இல்ல அது இப்ப உனக்கு பயிற்சி நீதான் சாப்பிட வேணும், அவ சாப்பிட முடியாது, அப்படி ஒரு ஆன்சர் சொன்னீங்கன்னு சொன்னால் மனதில் ஒரு கில்ட்டியா இருக்கும். அவங்கள்ட்ட உழைப்பு வச்சு நான் பலனடைகிறேன்னு சொல்லி. அப்ப இதுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை நீங்க தர வேணும். அதாவதுங்கய்யா, நபிகள் நாயகத்துக்கிட்ட ஒருத்தர் கேட்கிறார், நான் உழைத்து என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றிக்கிட்டு அண்ணனுடைய குடும்பத்துக்கு உதவி செய்யறேன். என்னுடைய அண்ணனும் எப்பவும் ஆன்மீகம் பக்தி என்று சொல்லி பிரார்த்தனையிலேயே இருக்கிறாரு. இப்ப எனக்கு என்ன ஒரு கவலைன்னா, அண்ணன் சொர்க்கத்துக்கு போயிடுவாரு, நான் அந்த இடத்தை எட்ட முடியாம போயிருமோ என்ற ஒரு கவலை எனக்கு இருக்குது என்று நபிகள் இடத்துல கேட்கிறார். அப்ப நபிகள் சொல்வாரு, உங்க அண்ணன் சொர்க்கத்துக்கு போகணும் இல்லையோ தெரியாது, நீ நிச்சயமாக போவாய். ஏன் அப்படின்னா, யார் ஒருவன் தன்னுடைய கடமைகளை நிறைவாக செய்து கொண்டு
அடுத்தவருடைய கடமையும் தன் கடமையாக ஏற்று அவர்களுக்கு தொண்டாற்றுகிறானோ அவனுக்கு நிச்சயமாக தெய்வத்தின் அனுகிரகம் கிடைக்கும் என்பது அவர் நபிகள் சொல்றார். அதே போல குடும்பத்திலே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடமை இருக்கு. நீங்க ஆன்மீக பயிற்சி செய்துதான் ஞானம் பெற வேண்டும் என்ற கட்டாயம் ஒன்றும் கிடையாது. பட்டினத்தாருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, இவரு காதற்ற ஊசியும் வரதகன் கடைவழிக்க என்று கேட்ட உடனேயே கோவணத்தை கட்டிட்டு சன்னியாசியை போறேன்னு போயிட்டார். அங்கே மடத்துல போனாரு, தீட்சை பெற்றாரு, சில காலம் பயிற்சி பண்ணாரு. அப்புறம் அவங்க என்ன பண்ணினாங்க, நீ பிச்சை எடுத்து வாழ்ந்து கொண்டு மிச்ச ஞானத்தை தேடணும் என்று வெளியே அனுப்பி விட்டுறாங்க. அப்போ முதல் பிச்சையை தாயிடத்துல எடுக்கலாம் என்று பட்டினத்தை நேர வீட்டுக்கு வந்து தாயை பிச்சை எடுங்கள் என்று கேட்கிறார். அந்த அம்மா வெறும் கையோடு வந்து நிற்கிறாங்க மகனை பார்த்துட்டு. பட்டினத்தார் ஒரே ஆச்சரியம். பிச்சைக்காரன் குரல் கேட்டாலேயே கையில் கொண்டு போனால் குறைவாக இருக்கும் என்று முரத்தில் அள்ளி செல்கின்ற தாய் சொந்த மகனின் குரல் கேட்டு வெறும் கையோடு வந்து நிற்கிறார்களே என்று பட்டினத்தாருக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ அவங்க அம்மா பார்த்துட்டு போய் சொல்றாங்க, மகனே, சொந்தம் உனக்கு கசந்து விட்டது, வீடு உனக்கு அந்நியமாகி விட்டது, ஆனால் ஒரு திருவோடு உனக்கு சொந்தமாகி விட்டது என்னாரு. இப்போ பட்டினத்தாருக்கு என்ன பண்றதுன்னு புரியல. எல்லாரையும் விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு கோமணம் கட்டி சன்னியாசம் வந்தா எனக்கு இது திருவோடு சொத்தா அப்படின்னு அம்மா சொல்றாங்களே அப்படின்னு என்ன பண்ற யோசிக்கிறாரு. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, நான் திருவோடு உனக்கு சொத்தான்னு கேட்டதுனால உடனே அதை போட்டு உடைச்சிடாத. ஒருவேளை தற்செயலாக அந்த திருவு உடைந்து போனாலோ அல்லது எங்கேயாவது காணாமல் போனாலோ என்னுடைய திருவோடு காணுமேன்னு வருத்தப்படாதேன்னாங்க. மரத்தில் போதிக்கப்படாத ஞானத்தை ஒரு குடும்பத்தில் இருந்த தாய் பட்டினத்தாருக்கு போதித்தார் என்று கண்ணதாசன் ஞானம் பிறந்த கதைன்னு ஒரு புத்தகத்தில் எழுதுறார். அப்ப ஞானம் பெறுவதற்கு ஆன்மீக பயிற்சி எடுத்துத்தான் ஞானம் பண்றது இல்லை, குடும்பத்தில் இருந்தே ஞானம் பெறலாம். அதனால்தான் பெண்களுக்கு ஞானம் எளிதில் கிட்டும். காதல் செய்யும் மனைவி தெய்வம் கண்டீர், கடவுள் நிலை அவளாலே அடைதல் கூடும் என்றார் பாரதியார். இதுல ரெண்டு கருத்து இருக்கு. காதல் செய்யும் மனைவி தெய்வம் கண்டீர், கடவுள் நிலை அவளாலே அடைதல் கூடும் என்ற இந்த இரண்டாவது வாக்கியத்துல ரெண்டு கருத்து இருக்கு. ஒன்று, பெண்கள் அவர்களாகவே ஞானம் பெற்று விடுவார்கள். இரண்டாவது, அவருடைய வாழ்க்கை துணை ஞானம் பெறுவதற்கும் துணை செய்வார்கள். கடவுள் நிலை அவளாலே அடைதல் கூடும் என்றால் அவள் மூலமாகவே அடைதல் கூடும் என்று இன்னொரு கருத்து இருக்கு. அதனால நீங்க பெண்களுக்கு ஞானம் கிடைக்காதோ, நமக்கு மட்டும்தான் கிடைக்குமோ என்று நினைக்க வேண்டியதில்லை. அவள் கடமைகளையே கர்ம யோகியாக ஞானம் பெற்று விடுவார்கள். சரிங்களா ஐயா? மிகவும் தெளிவான பதில் ஐயா. ஒரு சந்தோஷம் என்னென்று சொன்னால், உங்களுடைய பதிலை கட்டத்தின் பிறகு இது ஒரு திருப்தி என்னென்று சொன்னால், எனக்கு முதல் மனைவிக்கும் நாணம் கிடைச்சிடும் சொல்லி அது பெரிய திருப்தி ஐயா. சந்தோஷம் ஐயா. மிகவும் திருப்தி ஐயா. ஐயா ஐயா நான் ஒரு கேள்வி ஐயா. சொல்லுங்க. இந்த ஞானம் பெற்றவர்களை பார்க்கின்ற போது அவர்களுடைய வாழ்க்கையில் எங்கேயோ ஒரு இடத்துல திடீர் திருப்பு முனை ஒன்று ஏற்படுகின்ற போது அந்த ஒன்றோட அவர்கள் முழுதாக மாறிவிடுகின்றார்கள். அந்த திடீர் ஒரு நிகழ்ச்சி அது புரிகிறது, அதை உணர்ந்து கொள்ள முடிகின்றது. ஒரு எவ்வளவுதான் சிந்தனையிலை அந்த மாதிரி எண்ணங்கள் இருந்தாலும் அந்த ஒரு ஒரு இம்பல்ஸ் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு திருப்பு முனை ஒன்று தேவைப்படுகின்றது வந்தா முழுமையாக மாறிவிடும் என்பது அது இலகு, அதுக்கு போய் எல்லாமே இலகுவாயிருப்பதும் புரிகிறது. ஆனா அந்த ஒரு திருப்பு முனை நாங்களா தேடி எடுக்க முடியுமா அல்லது தானா இயற்கையாத்தான் வர அது தேடி பெற முடியாது.
சொல்லிக் கொள்ள முடியாது. அது இறைவன் தருகின்ற, அதாவது அந்த கர்ம பலன்படி ஏற்படக்கூடிய ஒரு திருப்புமுனை. அது நாம உருவாக்க முடியாது. உருவாக்க முடியாது. அந்த திருப்பு முனையில வரக்கூடியதுதான் அற்புதமான ஒரு வெற்றியாக அமையும் அப்படின்றது என்னுடைய கருத்துங்க. ஏன்னா தானாக ஞானத்தை தெளிவர்களை விட இந்த திருப்பு முனையில வாழ்க்கையை மாற்றி அமைத்தவர்கள் அதுல ஒரு நல்ல ஒரு உச்சத்தை தொடுகிறார்கள் அப்படின்றது ஒரு சரித்திரமே இருக்கு. அதுல நிறைய கருத்துக்கள் இருக்கு. இப்போ புத்த பெருமான், அசோக சக்கரவர்த்தி, பட்டினத்தார், அருணகிரியார், திருநீலகண்டர், இப்படி சில ஞானிகள் எல்லாமே ஒரு திருப்பு முனையிலே அந்த வாழ்க்கையே பழைய வாழ்க்கைக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை என்ற அளவிலே ஒரு மாற்றத்தை சந்தித்தவர்கள். இந்த யூ டர்ன் அப்படின்றமே அது மாதிரி ஒரு திருப்பு முனையை சந்தித்தவர்கள் எல்லாருமே பிரகாசம் அடைந்திருக்கிறார்கள். அந்த யூ டர்ன் இறைவன் கொடுக்கக்கூடிய கொடை. அது இப்ப இப்ப இங்கு பேசுகிறார்கள் தானே ஆசையை போட்டுதான் மினிமலிசம் என்று சொல்லி இப்ப பேசிக்கொள்கிறார்கள் இங்க பக்கத்துல. அது புரிகின்றது ஐயா. அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை, அதுல ஒரு இனிமை இருக்கிறதும் சிந்திக்க விளங்குகின்றது. ஆனா அதை தேர்ந்தெடுக்கிறதுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு புஷ் தேவைப்பட மாதிரி கிடக்கு. அது கிடைக்காது. அதை அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தான் எங்கேயோ ஒரு இடத்துல தேவைப்படுகிறது. அதைத்தான் புரியவில்லை. மினிமலிசம் அப்படின்றது வந்துங்கய்யா வருமானத்தை முன்வைத்து பக்குவத்தை முன்வைத்து ரெண்டு நிலை இருக்கு. இப்போ வருமானத்தை முன்வைக்கவில்லை என்றால் எல்லாருமே சிக்கலை மாட்டிக்குவாங்க. இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, பொதுவா பாருங்களேன், வாழ்க்கை என்பது ஒரு கட்டத்துல நாம் வாழ்க்கையாக போராடுகிறோம். இளமை வயதுல போராடுகிறோம். பணம் இருக்காது, நல்ல சிரிக்கக்கூடிய உடல் வலு இருக்கும், 4 இடத்துக்கு போய் வரக்கூடிய உடல் வலிமை எல்லாமே இருக்கும், ஆனா வசதி இருக்காது. இப்போ ரிட்டையர்ட் லைஃப் வச்சுங்களேன், இப்போ போதுமான பொருள் இருக்குது, ஊர் சுற்றி வரணும்னு ஆசையும் இருக்குது, ஆனா உடலினுடைய இயலாமை எங்கேயும் வெளியே போக முடியறதில்லை. அப்போ ஆசையும் உடல் திறமும் இருந்த போது பணம் இல்லை, பணம் இருக்கிற போது இந்த ரெண்டும் இல்லை. இப்போ இயற்கையுடைய நீதி இப்படித்தானே இருக்குது. இதை ஏற்றுக்கொள்வதற்கு வேற என்ன வழி இருக்குங்க? இதை திருப்பி வாழ முடியுமான்னு பாத்தீங்கன்னா அது சாத்தியமே இல்லை. இப்போ இளம் வயதில் நல்லா சுத்திட்டு ஒரு 50 வயசுல வந்து உட்காந்து வேலை பார்க்கலாம் அப்படின்னா, இது வரைக்கும் ஊர் சுத்தி பழகிய உடம்பு இப்போ ஒரு இடத்துல உட்காந்து வேலை செய்யுமா? ஸோ இயற்கையே இப்படித்தான். சாமி சொல்லுவாங்க, ஆசை வரும், ஆனா அது வான்காந்தத்துக்கு போய் அது திணிவு பெற்று மீண்டும் வந்து செயலாக்கம் செய்வதற்கு ஒரு காலம் ப்ராசஸிங் டைம் ஆகும். அப்ப உனக்கு அந்த பொருள் தேவையில்லாம போகும் அப்படின்னு உதாரணம் சொல்றாரு. குழந்தை வயசுல பல பொம்மைகளுக்கு ஆசைப்படுகிறோம், ஆனா அப்பானால வாங்கி தர முடியாது. பிறகு படித்து ஒரு வேலைக்கு போய் அமர்கின்ற போது முதல் மாசம் சம்பளம் வாங்க உடனே நம்ம கிட்ட நிறைய பணம் இருக்கு, இப்ப போய் பொம்மை வாங்கிட்டு வந்து விளையாட முடியுமா? பொருந்தாது. இப்படித்தான் வாழ்க்கையினர். ஸோ எப்பவுமே ஒரு ஏமாற்றம், ஒரு நிராசைகள் தான் வாழ்க்கை இருக்கும். இதை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் இருப்பதுல நிறைவு பெற்று போக வேண்டியதுதான். சரி, அன்னைக்கு இருந்த வசதிக்கு அப்படி இருந்தேன், இன்னைக்கு இருக்கிற வசதிக்கு எப்படி இருக்கிறேன், ஓகே ரைட் என்று ரெண்டையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வந்து விட்டால் அதுல பெருமையோ அதுல சிறுமையோ பாராட்ட மாட்டோம். அந்த பக்குவத்தை தருவது ஆன்மீக விளக்கம் தாங்கய்யா. சரிங்களா ஐயா? நன்றி ஐயா. இத்துடன் நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். அனைவருமா சேர்ந்து ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து கூறுவோம். முதலில் பேராசிரியர் பழனிசாமி ஐயா
வாழ்க வளமுடன். நலம், மனவளம், பொருளாதார வளம், அவரின் அன்பு குடும்பம், அவரின் விதாசிரிய தொண்டு, வளமுடன்.